வெல்கம் பேக் டு சின் எக்ஸ்பிளைன் சேனல். இங்கு நாம் பார்க்க போகும் படம் கருப்பு. வாங்க இந்த மூவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் ஈஸியா விளங்கும். வணக்கம் நண்பர்களே. சூர்யா நடித்துள்ள இந்த படம் ஒரு சாதாரண மாஸ் படம் மட்டுமல்ல. இதில் ஆக்ஷன், உணர்ச்சி, நீதிக்கான போராட்டம், அதோடு ஒரு தெய்வீக பின்னணி என பல அம்சங்கள் கலந்திருக்கின்றன. கதையின் மையம் என்னவென்றால், அதிகாரம் உள்ளவர்கள் சட்டத்தை தங்கள் வசதிக்காக பயன்படுத்தும் ஒரு சூழலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க ஒரு வழக்கறிஞர் போராடுகிறார். அந்த வழக்கறிஞராக சூர்யா நடித்திருக்கிறார். படத்தின் முதல் பாதி மெதுவாக கதாபாத்திரங்களையும் பிரச்சினைகளையும் அறிமுகப்படுத்துகிறது. சில இடங்களில் வேகம் குறைவாக இருந்தாலும் கதைக்கு தேவையான அடித்தளத்தை அது அமைக்கிறது. சூர்யாவின் நடிப்பு பற்றி சொல்ல வேண்டுமென்றால், அவர் தனது கதாபாத்திரத்தில் முழுமையாக பொருந்தியிருக்கிறார். குறிப்பாக கோபம், உணர்ச்சி மற்றும் மாஸ் காட்சிகளில் ரசிகர்களை கவரும் வகையில் நடித்துள்ளார். இசை மற்றும் பின்னணி இசையும் படத்திற்கு பலமாக அமைந்திருக்கிறது. முக்கியமான காட்சிகளில் இசை சரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இரண்டாம் பாதியில் படம் இன்னும் விறுவிறுப்பாக மாறுகிறது. நீதிமன்ற காட்சிகள் மற்றும் எதிரிகளை எதிர்கொள்ளும் தருணங்கள் ரசிகர்களுக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்கின்றன. படத்தின் மிகப்பெரிய பலம் அதன் கருத்து. பணம் மற்றும் அதிகாரம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இறுதியில் நீதி வெல்ல வேண்டும் என்பதையே படம் வலியுறுத்துகிறது. ஆனால் படத்தில் சில குறைகளும் இருக்கின்றன. சில காட்சிகள் முன்பே பார்த்தது போன்ற உணர்வை தருகின்றன. மேலும் சில இடங்களில் திரைக்கதை இன்னும் சுருக்கமாக இருந்திருக்கலாம். இருந்தாலும் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் ஆக படம் தனது வேலையை நன்றாக செய்கிறது. ரசிகர்களுக்கு தேவையான மாஸ் தருணங்கள், குடும்ப பார்வையாளர்களுக்கு தேவையான உணர்ச்சிகள் மற்றும் அனைவருக்கும் பிடிக்கும் ஒரு சமூக கருத்து இதில் இருக்கிறது. கிளைமாக்ஸ் பகுதி ரசிகர்களுக்காகவே உருவாக்கப்பட்டது போல் இருக்கிறது. திரையரங்கில் அந்த காட்சிகளுக்கு கிடைத்த வரவேற்பு அதையே நிரூபிக்கிறது. மொத்தத்தில் பார்த்தால் கருப்பு ஒரு பெர்ஃபெக்ட் படம் இல்லை. ஆனால் நல்ல மெசேஜும் மாஸ் மொமெண்ட்ஸும் கொண்ட ஒரு என்டர்டெய்னிங் திரைப்படம். நீங்க சூர்யா ரசிகரா இருந்தாலும் ஒரு நல்ல கமர்ஷியல் என்டர்டெய்னர் பார்க்க விரும்பினாலும் இந்த படத்தை ஒரு முறை கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும், மேலும் இதுபோன்ற ரிவ்யூக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.